அஞ்சலி, அந்த டோரை க்ளோஸ் பண்ணு. துளசி, நீ இப்படி ஒரு முடிவெடுப்பேன்னு இந்த வீட்டுல யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் என்னாலேயே கூட இதை நம்ப முடியல. இத பாரு, இந்த முடிவுல நீ தெளிவா இருக்கியா? நானா யோசிச்சுதாம்மா இந்த முடிவெடுத்தேன். இன்னைக்கு நான் இந்த முடிவெடுக்கலன்னா இந்த ஊர் உலகம் எல்லாம் லக்ஷ்மியோட வளர்ப்பு சரியில்லை, அதனாலதான் இவ வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு தப்பா பேசுவாங்க. தப்பு நம்ம மேல இல்லாம இருக்கலாம், ஆனா ஊர் அப்படி பார்க்காது இல்லம்மா. என்னோட பிடிவாதத்தால நம்ம குடும்பத்துக்கு ஒரு அவமானம் வரத நான் விரும்பல. அப்போ நீ நம்ம குடும்பத்துக்காக தான் இந்த முடிவு எடுத்தியா? சொல்லு. குடும்பத்துக்கு ஒரு நல்லதுன்னா அந்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் எந்த தியாகத்தை வேணாலும் பண்ணலாம், எதை வேணாலும் விட்டு கொடுக்கலான்னு நீ தானேமா எனக்கு சொல்லியிருக்க. அப்ப நான் எடுத்த முடிவு சரிதானேமா? உண்மையை சொல்லணும்னா இப்போ எனக்கு வெற்றி மேல இருக்கிற கோபம் அப்படியேதான் இருக்கு. அது எப்ப மாறும்னு எனக்கு தெரியாது. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கவலை என்ன தெரியுமா? ஒண்ணு அந்த வீட்டுல ஏத்துக்குவாங்களா இல்லையான்னுதான். தெரியலம்மா, ஏத்துக்குவாங்க நம்பிதான் நான் போறேன். பார்க்கலாம். அக்கா, பாசிட்டிவா யோசிக்கா. வெற்றி மாதிரி ஒரு ஆளு கூட இருந்தாலே போதும். எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் தைரியமா சந்திக்கலாம்.